வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நாம் பார்க்க போகும் செய்திகள் என்ன? இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, கரண்ட் கட் பாலிடிக்ஸ். கரண்ட் கட் அரசியல் அது திமுக காரன் தான் புதுசாக கண்டுபிடிப்பான். அதனால் இப்போ கரண்ட் கட்டில் ஒரு அரசியல் பண்ணுறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் பதவி ஏற்ற உடனே அங்கங்கே கரண்ட் கட் ஆகுது. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. பிடிச்சி அந்த இவங்க மின்சார வாரியத்தில் இருக்கிற ஊழியர்களை கேட்டால், சார் எங்களுக்கே தெரியல சார், கரண்ட் அங்கங்கே கட் ஆகுது அப்படின்னு. அப்புறம் எப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கங்கே ஒயர் பிடுங்கி கிடக்கு, ஒயர் கட் ஆகுது. உடனே திரும்பி மறுபடியும் மின்சார ஊழியர்கள்லாம் எப்படி பிடுங்கி விட்டான், எப்படி கட்டாச்சுன்னு தெரியல. இவங்க போய் மறுபடியும் இங்கே போச்சுன்னா அங்கே போகுது, இங்கே முடிச்சிங்கன்னா அடுத்ததுக்கு போயிடுது. ஒன்றும் புரியல. மின்சாரத்துறை அமைச்சர் அவர் உடனடியாக இவர் கேட்டு அதிகாரிகளை கேட்டால், எங்களுக்கும் புரியல சார், மின்சார பழுது இல்லை, மின்சார பற்றாக்குறை இல்லை, நிர்மல்குமார்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி போகுதியான்னா, சமூக விரோதிகள் கட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோம். எங்கெல்லாம் ஒரு சில தனிநபர்கள் யாருடைய தூண்டுதலின் பேர்லையோ செய்கிறாங்கன்ற ஒரு சில கருத்துக்கள் நிலவுகுது. ஸோ அதெல்லாம் சரி செய்யும் பணிகள் நடந்துட்டுருக்கு. 99% சிறப்பாக செயல்படும் ஒரு ஊழியர்கள் மத்தியில் 1% பேர் கருப்பாடுகளாக இருந்து செயல்படும் விதத்தை நாங்கள் வேலிடேட் பண்ணுறோம். இல்லை, அதை நம்ம இப்போ போய் வேலிடேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சென்னையில் எல்லா இடமும் போகுது. அதுவும் குளத்தூரில் ரொம்ப அதிகம் போகுது. புரிஞ்சுக்கணும் நீங்கள், குளத்தூரில் தான் ரொம்ப அதிகம் போகுது. ஆனால் மொத்தம் 16 தொகுதி, குளத்தூர் ரொம்ப அதிகம் போகுது. இந்த சேப்பாக்கில் போகவே இல்லை. உதயநிதி ஜெயித்த தொகுதியில் போகவே இல்லை. துறைமுகம் தொகுதி அந்த இவர் சேகர் பாபு அவர் ஜெயித்த தொகுதியில் கரண்ட்டே போகலை. மீதி மொத்தம் 16 தொகுதி, மீதி 14 தொகுதியிலும் போய்கிட்டே இருக்கு. அது விஜயை திட்டட்டும், அவளை இழிச்சவனா தமிழ்நாட்டுக்காரன். சேகர் பாபு உன் கதையை சொல்லவா? சேகர் பாபு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சேகர் பாபு போன எலெக்ஷனில் துறைமுகத்தில் ஜெயித்தார். ஆனால் என்ன பண்ணார், எந்தெந்த பூத்தில் அதிகம் கம்மியாக ஓட்டு விழுகிறான்னு பார்த்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாரி போச்சு இவங்களுக்கு. திருச்சியில் ஒரு தொகுதியில், திருச்சி இதுக்கு பக்கத்தில் மொத்தம் 11 ஏஜெண்ட் இருக்கான் உள்ள, பூத்து உள்ள 11 பேர் எப்படி வந்தானே, இவன் ஒருத்தன் தான். மீதி 10 பேர் இவன் போட்ட சுயேட்சையார். இவன் ஆள் சுயேட்சையாக நின்று 10 ஏஜெண்ட்டுகளை அனுப்புனான். 11 பேர் உள்ளே இருக்கான் அந்த பூத்தில். ஓட்டு என்னென்னா, அந்த பூத்தில் திமுகவுக்கு 5 ஓட்டு தான் விழுது. அப்போ அந்த 11 பேரில் 6 பேர் திமுகவுக்கு ஏஜெண்ட்டாக வந்தவொடனே 6 பேர் விசிலுக்கு போட்டுருக்கான். உன் பொழப்பு இப்படி நாடுது உயிருக்கு. இதில் சேகர் பாபு போன எலெக்ஷனில் ஏன் வேண்டாம், நம்ம பூத்தில் கம்மியாக இருக்குது, வட இந்தியர்கள் இருக்கிற இடம் கம்மியாக இருக்குண்ணா, கரண்ட்டை கட் பண்ணுனார். அப்போ ஆளுங்கட்சி அதிகாரிகள் வச்சு இவனுங்களே கரண்ட்டை கட் பண்ணான் ஃபுல்லாக. இவங்க பூரான் துறைமுகம் பூரான். அப்புறம் அவங்க என்னையா கரண்ட்டு கட் ஆகுதுன்னா அவன் சொல்லிட்டான், எலக்ட்ரிசிட்டிக்காரன் மந்திரியே போய் பார்ப்பா, அவர் தான்ப்பா அவங்க தொகுதி எம்எல்ஏ. போனால் எனக்கு ஓட்டு போடல, கரண்ட் இனிமே வராதுன்னார். தண்ணியெல்லாம் கட் பண்ணார். நான் அப்போவே பேசினேன், இந்த பூத் வாரியாக என்னாதங்கய்யா, இந்த திமுக கைக்கூலி ஊரா அந்த மாதிரி பண்ணுவாயான்னு சொன்னேன். அரசாங்கம் கையில் இருந்தாலும் கெடுதல் பண்ணுவான், எதிர்கட்சியாக வந்தாலும் கெடுதல் பண்ணுவான். இப்போ பார்த்தீங்கன்னா சேகர் பாபு ஜெயிச்சு மந்திரி ஆனவுடனே கரண்ட்டு கட்டாச்சு துறைமுகம் தொகுதியில். இப்போ குளத்தூர் இந்த மற்ற இடங்கள்லாம் எங்கெங்கே அதிக லீடிங் போச்சு அங்கே அதிகம் கட்டாகுது. இவங்க ஜெயிச்ச 2 தொகுதியில் கட்டே ஆக மாட்டேங்குது. இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க, திமுகவில் இருக்கிறவன்லாம் போய் அங்கங்கே வயரை கட் பண்ணி விட்டுட்டு வரான் அப்படிங்கிறது இப்போ தான் தெளிவாக தெரிஞ்சது. அதனால் இப்போ பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல யாரை நிறுத்துறது, எவ்வளோ வயரிங் எல்லா இடத்துமும் போகுது. அதனால் இதை மட்டும்தான், சென்னையை மட்டும் குறிவைத்து தாக்குகிறார்கள் திமுகவின் ஏஜெண்ட்டுகள். அங்கங்கே பிடுங்கி விடுறான். இனி தண்ணியாக இது பண்ணுவான். கருணாநிதி இருக்கும்போது ஒரு பெரிய விஷயம் நடந்தது. என்னென்னா, சென்னையில் இருக்கிற அப்பப்போ குடிசைகள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சது. எம்ஜிஆர் இருந்தார், இப்போ தீப்பிடிச்சு எரிஞ்சது. அப்போ எல்லாருக்குமே புரியல, என்னடா இது குடிசையாக தீப்பிடிச்சு எரியுது, அதுவும் சென்னையில் இருக்கிறதா தீப்பிடிச்சு எரியுது அப்படின்ட்டு. அப்புறம் இது எப்படிடா எரியுதுன்னு பார்த்தா போலீஸ் அப்படியே விசாரணை பண்ணாங்க.
சரி, தீ பிடிச்சி எரியுது. நஷ்ட ஈடை வாங்கினவங்க லிஸ்டெல்லாம் எடுத்தாங்க. எல்லாம் திமுககாரன் குடிசை எரியுது, திமுககாரன் நஷ்ட ஈடு வாங்குறான்னு பார்த்தா ஒவ்வொரு குடிசைக்கும் சொந்தக்காரன் திமுககாரன். கருணாநிதி என்ன பண்ணியிருக்காரு, குடிசை மாற்று வாரியம்னு கள்ள ஓட்டு போடுறதுக்காக புது புது குடிசைகளை கட்சிக்காரனை விட்டு குடிசை போடு அப்படின்னு போட்டு கட்சிக்காரன்கிட்ட கொடுத்து ஒவ்வொரு குடிசைங்க 4 கள்ள ஓட்டு போடணுன்னு கொடுத்தாரு. அவன் கட்சிக்காரன் பார்த்தான், குடியிருக்கிறவன் இன்னொருத்தன், வாடகைக்கு விட்டவன் திமுககாரன், அவங்களுக்கு இது பண்ணி அந்த குடிசையை கொடுத்தது கருணாநிதி. ஐடியா பண்ணான், அவன் குடிசைக்கு அவனே அங்கேருந்து தூக்கி தீப்பந்தத்தை எரியிறான். எரிஞ்ச உடனே எரியுது. அப்போ அந்த குடிசை உங்களை வாசிகளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 10,000 கொடுக்கும்போது திமுககாரனே போய் வாங்கிக்கலாம். மறுபடியும் 1000 ரூபா செலவு பண்ணி குடிசை போட்டுருவான். ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் தீயை தூக்கி போடுவான். இதெல்லாம் திமுககாரன் தான் பண்ணான். இது கருணாநிதி உபயம். கள்ள ஓட்டு போடுவதற்காக இவரே உருவாக்குவார், கட்சிக்காரன் இந்த வேலை பண்ணான். ஆக இது மாதிரி சமூக விரோத செயல்களில் பண்ணுறவன் பூரா திமுககாரன். தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க, கரண்ட்டு கட்டானா நீங்கள் திட்ட வேண்டியது ஸ்டாலினையும் அவர் ஆளுங்களையும் தான். ஏன்னா குளத்தூரில் தான் கட்டாகுது, அவர் உதயநிதி தொகுதியில் கட்டாக மாட்டேங்குது, சேர்வாவு தொகுதியில் கட்டாக மாட்டேங்குது. இதுதான் கரண்ட்டு கட்டு பாலிட்டிக்ஸ், கரண்ட்டு கட்டு அரசியலில் பின்னால் மறைந்திருக்கும் ரகசியம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, அதாவது ஒரே ஒரு இது நடந்தது. ஒரு 10 வயது சிறுமியை ஒருத்தர் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு கொண்டுட்டார், நடந்தது. உடனே இவர் வந்துட்டார் உதயநிதி. 2 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு 12:30க்கே எந்திரிச்சு உடனே அறிக்கை கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டாருன்னா, பாலியல் பலாத்காரம் அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில். நம்ம இப்போ விஜய் 12 நாள்லேயே ஒரு பாலியல் பலாத்காரம். அடப்பா, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான பாலியல் பலாத்காரம் குழந்தைகள் மீது என்சிஆர்பியில் போய் பாருங்கள். 2021லேருந்து 2026 வரை நாறுது இந்தியாவே. அவ்வளவு பாலியல் பலாத்காரம் இன்றைக்கி நடக்குது. நான் சொல்கிறேன், இந்த 10 வயது பாலியல் பலாத்காரம் பண்ணினால அவனை கூட்டிகிட்டு வந்து கணக்கெடுங்க, அவன் திமுகவோட உறுப்பினராக இருப்பான். உங்கள் கட்சியை சேர்ந்தவன் தாயா இருந்தும் கெடுத்தான், செத்தும் கெடுத்தானா? அதை நீ ஆட்சியில் இருக்கும்போது அவன் தான் கெடுத்தான், இப்போவும் அவன் தான் கெடுக்கிறான். கனிமொழி வேறு குதிக்கிறான். என்னென்னு கேட்டிங்கன்னா, பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். பெண்கள் பாதுகாப்பை பற்றி நீங்கள் பேசலாமா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணு பாதிக்கப்படும் போது வாய் திறக்காத பெண்மணி நீங்கள். அதனால் அவங்க வேறு இது பண்ணுறாங்க. கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சான். இப்போ தான் கஞ்சாவை நிறையா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஆட்சியில் தான் கஞ்சா சீரழிஞ்சது. கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு. இன்னும் ஊழல் மட்டும் சொல்ல, தாவேகா கட்சியினரின் அத்துமீறல் அதிகமாகிடுச்சு. இது ரொம்ப முக்கியம். தாவேகா கட்சியினரின் அத்துமீறல் அதிகமாகிடுச்சு. எப்படின்னா, தாவேக்காரன் அங்கங்கே போய் என்ன சொல்கிறான், ஒருத்தர் போனார் ஒரு இதுக்கு, அங்கே வந்துக்கிட்டு கலப்படம் பண்ணி வைக்கிறான். தாவேக்காரர் போய் ஏயா கலப்படம் பண்ணி வைக்கிறான்? நீங்கள் வர்ற செய்திகள்லாம் பாருங்கள், அங்கங்கே போய் தாவேக்காரன் நியாயம் கேட்குறான். அப்படி தான் வருது. தாவேக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு இல்லை, ஆனால் திமுககாரன் வந்துட்டு போய் மாமூல் வாங்கிட்டு இருந்தான். தப்பு செய்யாதவனே தப்பு செய்யா, எனக்கு மாமூல் கொடுன்னவன். இளநி விற்கிறவன், பிளாட்ஃபார்மில் விற்கிறவன்ட்டா மாத வாடகை வாங்கினவன் இவன். ஆனால் இவர்கள் தட்டி கேட்குறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரை மாற்றினாங்களே, அதில் கூட ஒரு பெண்ணுக்கு எதிராக அந்த இன்ஸ்பெக்டர் செயல்பட்டாருன்னு சொல்லி போய் தட்டி கேட்குறாங்க. அப்போ தாவேக்கா தலையீடெல்லாம் எப்படி இருக்குன்னா, தட்டி கேட்டு நியாயத்தை செய்யுதுன்னு சொல்லி அவன் ஒரு ஆர்வக்கோளாறுனால பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் கட்சிக்காரன் அப்படியா பண்ணா? காசு இல்லாமல் பிரியாணி சாப்பிட்டு காசு இல்லாமல் போயிட்டு அவனை போய் அடித்தான், மாமூல் வாங்கினான். ரவுடிகள் மாதிரி இருந்துட்டு ஒவ்வொரு இடமும் மாமூல் வாங்கினான், கஞ்சா விற்றான், டாஸ்மாக்குகளில் கள்ளச்சரக்கை கொண்டாந்து விற்றான், கள்ளச்சாராயத்தை கொண்டாந்து சேர்த்தான். இதெல்லாம் செஞ்சவன் உன் கட்சிக்காரன். இவருக்கு திடீர்னு தூக்கத்திலிருந்து விழிப்பு வந்து உதயநிதி அங்கே இருந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டு விட்டதான். 10 நாள் 12 நாளில் ஒரு இது நடந்த ஒன்று அப்படிங்கிறது உதயநிதிக்கு சொல்லணும். ஏன்னா அரசியலில் அரிச்சுவடியும் ஒன்றுமே தெரியாது. நீங்கள்லாம் அரசியல் பேசுகிறது நாட்டுக்கு கேவலமான விஷயம். உங்களெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் டிஷர்ட்டை போட்டுட்டு திமுக கொடியை போட்டுட்டு வெக்கம் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேச தெரியுதா? எழுதி கொடுக்குறவனுக்கு எழுத தெரியல. ஒரு இது நடந்த ஒன்று பேசிடுவீங்களா? ஒரு அரசாங்கத்தை நீங்கள் குறை சொல்வதானால் மத்திய குற்ற ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்குது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. இந்தியா முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களையும் குற்றங்கள் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு அவங்க ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஒரு வருஷம் வரை பாருங்கள், உங்கள் ஆட்சியில் இருந்த குற்றங்களை விட இதில் அதிகமானால் சொல்லுங்கள். அப்போ குறை சொல்லுங்கள்.
10 நாள்லேயும் 1 வாரத்துலேயும் உங்கள் சன் டிவிலேயே ஒன்றை போட்டுட்டு அதை வந்துக்கிட்டு நீங்களே இது பண்ணி பாருங்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு இப்போ பேசலாமா? யாரையாவது இதாக போட்டீங்க அதிகாரிகளை? எல்லாம் ஜாழ அடிக்கிறவனையும் ஒன்றும் தெரியாதவனையும் காவல்துறை அதிகாரிகளை போட்டு குட்டிச்சவராக்கணும் கூட்டம். நீங்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டதுக்கு காரணமே உங்கள் கூட்டம். அதனால் கொஞ்ச நாளைக்கு வாயை திறக்காதீங்க. இன்னும் சொல்லப்போனால் இவர்களே தூண்டி விட்டு குற்றங்களை செஞ்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, கரண்ட்டை கட் பண்ணுறது, இதை பண்ணுறது, இதுதான். நல்ல வேலை எலெக்ஷன் முடிஞ்சு இந்த தடவை ரொம்ப அடிக்கலை. முன்னாடியெல்லாம் திமுக தோத்துட்டா கல்லை விட்டு அடிப்பான். மறுநாள் காலையில் 2 நாள் யாரும் ரோட்டில் போக முடியாது. அவ்வளவு அநியாயத்தை பண்ணவங்க இந்த கூட்டம். சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு உங்கள் அப்பாவுக்கோ உங்களுக்கோ உங்கள் அத்தைக்கோ பேசுகிறதுக்கு யோக்கியதை கிடையாது அப்படிங்கிறத இவருக்கு உதயநிதிக்கு நம்ம கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, பிராமணர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாரு விஜய். ஏற்கனவே சொன்னோம். பாவம் வாயில்லா பூச்சிகள். நான் எல்லாத்துக்குமே இடஒதுக்கீடு, நம்ம எல்லாத்துக்குமே இடஒதுக்கீடு. அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவனை மந்திரியாகவே போடக்கூடாது. அப்போ இதுக்கு பேர் என்ன தீண்டாமை இல்லையா? பிராமணர்கள் மற்றவங்களை தீண்டாமல் பண்ணான்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து பிராமணரை தீண்டாமை பண்ணுறோமா இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். வீரமணி இவரெல்லாம் ஒரு அரசியல் தலைவர்னால் நாடுக்கே கேவலம். 2 மந்திரிகளை போட்டாங்களாம் பிராமணிலேருந்து. அதுக்கு போய் பேசுகிறாரு மைக்கு கிடச்சிருச்சுன்னு. நண்டுக்கு நிறைய காவல், நண்டுக்கு நிறைய காவல் வச்சா எப்படியோ அப்படித்தான் இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு பிராமணரை அமைச்சராக போட்டது. இந்த நண்டுக்கு நிறைய காவல் வச்சதுன்னு சொன்னது சேகர் பாபுவுக்கு தான் சொல்லணும். அந்த ஆள் தான் கோயிலுக்கு போய் அந்த ஆளை மந்திரியாக போட்டார் ஸ்டாலின். மனசாட்சி இல்லாத மனிதர் ஸ்டாலின். அந்த ஆளை நீங்கள் போய் போடலாமா? அவர் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டதை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவங்க குடும்பமே சொல்கிறாங்க. அப்போ கொலையில் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை நீங்கள் அறநிலையத்துறையில் போட்டிங்கன்னா நண்டுக்கு நிறைய காவலுக்கு வச்சதுங்கிறது அவருக்கு தான் பொருந்தும். சோக்கு சங்கர் வீட்டில் மலத்தை கொட்டினாங்க. அவர் என்ன சொன்னார்? சேகர்பாபு தான் பண்ணார், செல்வ பெருந்தகை தான் பண்ணாருன்னாங்க. அவரே சொன்னார். அப்போ மலத்தை கொட்டினால போய் அந்த அறநிலையத்துறை மந்திரியாக வச்சிங்களா இல்லையா? இதை நகையெல்லாம் உருக்கி திருடி வித்த ஆளுக்கு போய் கொண்டு போய் நீங்கள் மந்திரியாக வச்சிங்களா இல்லையா? கொஞ்சம் நெஞ்சம் அக்கிரமாக பண்ணார். உள்ளே போய்கிட்டு துர்கா ஸ்டாலினை கூட்டிகிட்டு போய் பக்தர்களை பூரா பல மணி நேரம் காவல் காக்க வைக்கிறது, காத்திருக்க வைக்கிறது. சபரீசன் குடும்பத்தை கொண்டு போய் 4 மணி நேரம் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி பக்தர்களை காக்க வைக்கிறது. இந்த மாதிரி கட்சிக்காரனெல்லாம் கொண்டு போய் சீரழிச்சுக்கிட்டு அந்த இந்து அறநிலையத்துறையை குட்டிச்சவராக்கின ஆள். அந்த ஆளை நீங்கள் மந்திரியாக போட்டது தான் நண்டுக்கு நிறைய காவல் வைப்பது போலன்னு அர்த்தம். இவன் பாவம் பிராமணை இப்போ தான் 26 வயசு இப்போ தான் வந்திருக்காங்க. 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே எழுதுகிறாரு. அதுக்குள்ளே வீரமணியா அந்த பிராமணர்களை போட்டது நரிங்கிறாரு. அதே ஜெயலலிதா பிராமின்னு தெரிஞ்சு காலில் போய் விழுந்தீங்களா இல்லையா? வீரமணி உங்கள் கதையை சொல்லவா? கல்லூரி தொடங்கணும் என்னென்ன பரிந்துரைக்கு போய் ஜெயலலிதா காலில் விழுந்தீங்க. அப்போது ஒரு பிராமணத்துக்கு காலில் வெக்கம் இல்லாமல் விழுந்த நீங்கள் இன்றைக்கி ஒரு பிராமணரை இந்து அறநிலையத்துறைக்கு மந்திரியாக போட்டவுடனே எகிரி குதிக்கிறீங்களே. ஏன் பிராமண மந்திரி மனுஷன் இல்லையா? உங்களை மாதிரி ஆட்களை போடணுமா? நாட்டையே கொள்ளையடிச்சிடுவீங்களே. கோயிலில் இருக்கிற அத்தனையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவீங்களே. அதனால் நண்டுக்கு நிறைய காவலுங்கிறது சேகர்பாபு இந்து அறநிலையத்துறை மந்திரியாக இருந்ததற்குத்தான் பொருந்துமே ஒழிய அது இப்போது போட்டிருக்கும் தாதை காட்சியில் போட்டிருக்கக்கூடிய பிராமண மந்திரிகளுக்கு அது பொருந்தாது அப்படிங்கிறத அவருக்கு பதிலாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, திருமாவளவன் சொல்லிட்டார். திருமாவளவன் பற்றி பேசும்போது அவருடைய கட்சி தொண்டர்கள் கோவிச்சுக்காதீங்க. நான் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்றுமே எதிரானவர்கள் அல்ல. ஜாதி பேதம் பார்க்குறவங்க நாங்கள் கிடையாது. கப்கனுக்காக குரல் கொடுக்குறவங்க நாங்கள் தான். அவங்க திருமாவளவன் குரல் கொடுத்ததா சரித்திரம் கிடையாது. உங்களுடைய ஜாதியை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்களையே குண்டர்கள் சட்டத்தில் அடைத்தவர் திருமாவளவன். திருமாவளவன் என்ற தனி மனிதரின் கொள்கைக்குத்தான் நாங்கள் எதிரி. அவருடைய ஜாதி மக்களுக்கு நாங்கள் என்றுமே எதிரிகள் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிக சலுகைகள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். இப்போ மந்திரி பதவி கொடுத்ததை கூட நான் அந்த கொடுக்கப்பட்ட நபர் நிறைய குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்காரு, அவருக்கு கொடுத்தது தவறு அப்படின்னு தான் சொன்னேன். ஒரு சாதாரண தொண்டனை திருமாவளவன் ஒரு
அது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டனை வந்து மந்திரி பதவி கொடுத்துருந்தாருன்னா நாங்கள் வரவேற்றிருப்போம். அதனால் எங்களுடைய இதெல்லாம் வந்து திருமாவளவனுக்கு எதிரான கருத்து தானே ஒழிய அந்த ஜாதி மக்களுக்கு எதிரான கருத்து இல்லைன்னு புரிஞ்சுக்காங்க. இப்போ பாருங்கள் என்ன சொன்னார், மந்திரியே சேர்ந்தார், மந்திரி பதவி வந்து வாங்கிட்டார். வாங்கினோடனே என்ன ஆயிடுச்சு, தாவேக்கா கட்சியோட கூட்டணி மந்திரி சபையில் சேர்ந்தால் என்ன அர்த்தம், தாவேக்காவோட கூட்டணின்னு தானே அர்த்தம். நான் யாரோட கூட்டணின்னு 2 நாள் கழித்து சொல்கிறேன், நான் அது வந்து பச்சவந்தித்தனம் இல்லை, அப்படி சொல்லலாமா? நீங்கள் தான் சேர்ந்துட்டீங்களே சொல்லுங்கள், நான் தாவேக்காவுடன். இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, யாரோடையும் கூட்டணி இல்லையா அறிவிச்சிட்டார், தாவேக்காவுடனும் கூட்டணி இல்லையா, அப்புறம் இன்னொரு கட்சியோடையும் கூட்டணி இல்லையா. அது என்ன இன்னொரு கட்சி, திமுகவுடன் சொல்ல வேண்டியது தானே. அவர் இன்னொரு கட்சியோடும் கூட்டணி இல்லையா, தாவேக்காவோடையும் கூட்டணி இல்லை. அப்போது ஒருத்தர் கேட்குறாரு, அப்போ ஏங்க மந்திரி பதவி வாங்கினீங்க? நானாக மந்திரி பதவி வாங்கினேன், என் தொண்டர்கள் பூரா மந்திரி பதவி வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள், முன்னுக்கு பின்முறைனா எப்படி பேசுகிறாரு. அதனால் சரி, அப்போ பஞ்சாயத்து தேர்தல் வருதுங்க, உள்ளாட்சி தேர்தல், அப்போ அதில் எந்த கூட்டணியில் தாங்க நிற்பீங்கன்னா அது அப்போது இருக்கும் சூழ்நிலையை பார்த்து, அப்போ ஸ்டாலின் எத்தனை கோடி கொடுக்குறாருங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணுவோங்கிற அர்த்தத்தில் பேசுகிறார். இப்படி ஒரு தலைவர், கொள்கைகளை அடகு வைக்கக்கூடிய தலைவர் இருந்தால் நம்ம எதிர்த்து பேசாமல் என்ன பண்ணுறது. அதனால் திருமாவளவன் குழம்பி போயிருக்கிறார். அங்கே வெறும் சமூக நீதின்னு சொல்லி ஒன்றும் இல்லாத இலாக்காவை கொடுத்ததுனால வெளியிலே வர முடியலை, அங்கே உள்ளேயும் இருக்க முடியலை. ஸ்டாலினுடைய ஆசையை வாங்கிவிட்டு தான் கூட்டணியில் மந்திரி சபை சேர்ந்தேங்கிறார். ஸ்டாலின் அவ்வளோத்துக்கு பேசுகிறார். அதனால் திருமாவளவன் சொல்கிறேன், உங்கள் கட்சி தொண்டர்களில் பெரும்பாலானோர் தாவேக்காவுக்கு ஆதரவாளர்கள். நீங்கள் தனியாக நின்னாலும் அவர்கள் விசிலுக்கு தான் போடுவாங்க. இதுதான் கள நிலவரம். நீங்கள் வந்து ஒழுங்காக தாவேக்கா ஆட்சியில் அப்படியே இருந்துட்டு அவங்களோட கூட்டணி வச்சா நீங்கள் அரசியலில் தப்பலாம். நீங்கள் தாவேக்கா ஆட்சியை விட்டு வெளியில் வந்தால்கா கூட்டணி மந்திரி சபையை விட்டு அனாதையாக காணாமல் போய்விடுவீர்கள். காரணம், விடுதலை சிறுத்தைகளில் பெரும்பாலானவர்கள் விஜய் கட்சியுடைய ஆதரவாளர்கள் என்று புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணுங்க. இவங்க இருக்காங்க பாருங்கள், நம்ம பிரேமலதா, அவங்க புலம்புறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா யாருமே கூப்பிடல. அவங்க சொல்கிறாங்க, 2 வச்சுருக்கிறவனு தான் கெஞ்சி கூப்பிட்றாங்க, நான் 1 வச்சுருக்கேன், என்னைய கூப்பிட மாட்டேங்கிறாங்க. பிரேமலதா அவங்க பையன் சொல்லிட்டாரான், அம்மா எவ்வளவோ சொன்னேன் கேட்டையா, விஜய் கட்சியோட கூட்டணி சொல்லுவோமான்னு எவ்வளவோ கேட்டேன், நீயும் ஒத்துக்கலை. நீ என்ன சொன்ன, அடே உனக்கு அரசியல் தெரியாது, வெறும் எம்எல்ஏ வாங்கி ஜெயிச்சு என்னடா பிரயோஜனம், எம்எல்ஏவாக வந்தவன் பூரா நமக்கு விசுவாசமாக இருப்பான், ஏதோ வந்துட்டு 2 கோடி 3 கோடின்னு வாங்குறோம், அவ்வளோதான். ஆனால் ராஜ்யசபா மந்திரி வச்சா அவங்க மாமாவை வந்து எம்பி ஆக்கிடலாம். ஒன்று, ராஜ்யசபா இது கூட்டணி வச்சிங்கன்னா ஸ்டாலினோட வச்சா நமக்கு பல கோடி பணம் கிடைக்கும். நம்ம அப்படித்தான் போகணும், ஜெயிக்கும் விஜய்க்கு ஆதரவு, அது எனக்கு தெரியும். நம்ம அரசியலே இப்படி தான், பணம் ப்ளஸ் ராஜ்யசபா அப்படி தான்டா போகணும். இல்லைம்மா நான் தோற்று போயிட்டேனே, நான் அடுத்தது வரும்போது இன்னொரு ராஜ்யசபா வரும்போது நீ ராஜ்யசபா அதை ஆகிடலாம், கவலைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அவர் புலம்புறார், எங்கள் அம்மா பேச்சை கேட்டு நானே அசிங்கமாக தோற்று போயிட்டேன், தோற்றது எங்கள் அம்மா வேலை தான் அப்படின்னு அவர் புலம்புறார். அதனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இது எப்போவுமே திமுக கூட்டணி தான், திமுக கூட்டணி தானே, வேறு கூட்டணியில் உங்களை சேர்த்தா தானே, திமுக அங்கே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை, உங்களை கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, கடையை விரிக்க ஆள் இல்லை, அதனால் அங்கேயே இருக்கணும். இப்போ என்ன சொல்கிறார், விஜய் வந்து ரொம்ப அவருடைய கவர்ச்சியில் தான் ஜெயிச்சிட்டார். அவர் எங்கம்மா கவர்ச்சியில் ஒரு இதில் ஜெயித்தார், அவர் ஷேவிங் கூட பண்ணாமல் தாடியை வச்சுட்டு, அவர் முகத்துக்கு இது கூட போடுறதில்ல மேக்கப்பு. அது ஸ்டாலின் எப்படி போட்டார் பார்த்தீங்கல்ல, ஸ்டாலின் வந்து இது வச்சார், விக்கு வச்சார், விக்கு வைக்கவே 1.5 மணி நேரம் ஆகுமா, அந்த விக்கோட விலையை பல லட்சம்னு சொல்கிறாங்க, சில பேர் கோடியில் போகுதுன்னாங்க. மூஞ்சிக்கு எவ்வளவு நேரம் இது போடுவார் தெரியுமா, ஃபேஷியல் 1.5 மணி நேரம் ஃபேஷியல். காலையில் அவங்க அப்பா 4 மணிக்கு எழுந்திரிச்சு பத்திரிக்கை படிப்பார், இவர் 4 மணிக்கு எழுந்திரிச்சு விக்கு வச்சுட்டு மேக்கப் ஃபேஷியல், அது முடித்து 6:30 ஆகும், ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு அப்புறம் தான் வாக்கிங் போவார். இவர் அவரை கவர்ச்சியில் சேர்ந்து தானான்னு நீங்கள் சொல்லலாம். விஜய்க்கு எங்கே கவர்ச்சி, அவர் முகத்தில் வந்து பவுடர் கூட போடுறதில்ல, நார்மலாக சாதாரணமாக வர்றார், வாரத்துக்கு ஒரு தடவை ஷேவ் பண்ணுறாரு, அவர் எங்கே கவர்ச்சி. அவருக்கு கவர்ச்சிக்காக ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா உங்கள் கணவர் வந்து விஜயகாந்துக்கு 2006 கவர்ச்சிக்கு ஏன் ஓட்டு போடல, நடிகருங்கிற இதில் ஏன் ஓட்டு போடல. அதனால் பேசுகிறீங்க, தோத்துட்டீங்க, மண்ணை கவிட்டீங்க, ஏதோ பணம் கோடிக்கணக்கில் கிடைச்சது, அதோடு நீங்கள் போயிட வேண்டியதுதான்.
இதுக்கிடையில் தமிழிசை அவங்கள அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க நம்ம பசங்க எல்லாமே. தமிழிசை அக்கா சொல்கிறாங்க என்னென்னா, நாங்கள் ஏமாந்துட்டோம். எப்படிங்க ஏமாந்தீங்க? இந்த விஜய் என்ன பண்ணிவிட்டார், 39,000 வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கிட்டார். இது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. எப்படி 39? ஆமாம், வாட்ஸ்அப்புக்குள்ளேயே குரூப்பை சேர்த்துட்டார். அந்த குரூப்பில் இருக்கிறவங்கலாம் ஒவ்வொருத்தனையும் ஒரு குரூப்லேயும் 200 பேர். ஒவ்வொருத்தனை அவன் இதுக்கு மாற்றினா, இவன் இதுக்கு அனுப்புனா, மெசேஜ் பண்ணான், ஷேர் பண்ணான். எங்களை ஏமாற்றிட்டு நடுத்தருவில் விட்டுட்டு அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டார். எல்லாம் வந்து திட்டம், ஏற்கனவே போட்ட திட்டம். நான் என்ன கேட்குறேன், நீங்களும் தான் வச்சுருந்தீங்க பிஜேபி ஐடி விங்கன்னு, அதில் பண்ண வேண்டியதானே? விஜய்க்கு வந்தது உங்களுக்கு சொல்கிறேன், 39,000 வாட்ஸ்அப் குரூப்பையும் விஜய் உருவாக்கவில்லை. நடந்த விஷயத்தை சொல்கிறேன். இளைஞர்கள் உருவாக்கினான். ஒவ்வொருத்தனும் ஒரு குரூப் அவனே உருவாக்கினான். ஒரு பைசா காசை வாங்கலை, அவனே உருவாக்கினான். அவனே ஒவ்வொருத்தனோடு இது பண்ணி பேசினான். அவனே தானாக உருவாகியது தான் அந்த ஐடியில் வந்தது. நீங்கள் எப்படி பண்ணீங்க? உங்கள் அண்ணாமலை 200 பேரை உள்ளே வச்சுக்கிட்டு வேலைக்கு சேர்த்துட்டு வார் ரூம் அப்படின்னு வச்சுட்டு வேலை பார்த்தவனெல்லாம் வாழ்க பிஜேபின்னு போட சொல்லலையே, வாழ்க அண்ணாமலைன்னு போட சொன்னாரே. வெல்க பிஜேபி, ஆட்சியை பிடிக்கும் பிஜேபின்னு மெசேஜ் போட வந்துட்டாரா? அப்படி இல்லையா? அண்ணாமலை த ஃபியூச்சர் சிஎம் அப்படின்னு கட்சியிலேருந்து பணத்தை வாங்கி 200 பேர்த்துக்கு சம்பளத்தை கொடுத்து இவருக்கு புகழ் பாடுற மாதிரி தானே அந்த ஐடி விங்க உபயோகிச்சிங்க. நீங்கள் யாராவது ஐடி விங்க பிஜேபிக்காக உபயோகிச்சிங்களா? இப்போ இன்றைக்கி நடக்கிறது என்ன தெரியுமா? லட்சக்கணக்கான பேர், ஏற்கனவே சொன்னேன், வந்து க்யூவில் நிற்கிறான் திமுகக்காரன். குரூப்பாக 5,000 பேர் 10,000 பேர் சேர்றேன்னு நிற்கிறான். என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நிறைய சமூக விரோதிகள் இருக்கான், இவனை உடனே கட்சியில் சேர்க்காதீங்க, இவன் வந்துக்கிட்டு பல குற்றங்களை பண்ணுவான், நமக்கு கெட்ட பேருன்னு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் உங்கள் அண்ணாமலை அத்தனை சமூக விரோதிகளையும் வந்து பிஜேபியில் சேர்த்து விட்டார்ல. அதனால தானே பிஜேபிக்கு கெட்ட பேர் உருவாக்குனதுக்கு காரணமே நீங்கள் தானே. ஐடி விங்க வச்சு நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தினீங்க. உங்கள் டிஎம்கே என்னாச்சு? அவங்கள விட ஐடி விங்குக்கு செலவு பண்ணாங்க. யூடியூபுக்கே பலருக்கு 100கணக்கான கோடியை செலவு பண்ணியிருக்காங்க. ஏன் தோத்தாங்க? செலவு பண்ண பூரா பணத்தை அமுக்கிறதுக்காக பண்ணான். சபரீசன் 200 பெண்ணுன்னு வச்சு 250 பேரை வேலைக்கு வச்சு பணத்தை வந்து ஸ்டாலின்கிட்ட இருந்து உருவினார். அவர் உள்ளபூர்வமாக எதுவும் பண்ணலை. அவங்க ஒவ்வொரு கட்சியிலையும் திமுக ஐடி விங்கும் இப்படி தான் அதாச்சு. உங்கள் பிஜேபி ஐடி விங்கும் தோல்வி அடைந்ததற்கு காரணம் இதுதான். காரணம் உங்கள் அனைவரிடமும் சுயநலம் இருந்தது. கட்சிக்கு கொண்டு வரணுங்கிறத விட தன்னுடைய சொந்த விஷயத்தை பார்த்துக்கணுன்னு தான் எல்லா தலைவர்களும் நினைத்தார்கள். ஆனால் தாவேக்கால வேலை செஞ்சவன் தொண்டன், இளைஞன், ரசிகர்கள் கூட்டம், அவன் உணர்வுபூர்வமாக அவன் காசை போட்டு உருவாக்கினான். ஒரு பைசா விஜய்கிட்டேருந்து செலவு பண்ணலை. இதுதான் நடந்தது. நான் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இருக்கேன், சமூக வலைதளங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நடந்தது அங்கே நடந்தது உள்ளபூர்வமான ஒரு விஷயம். உங்களுக்கு நடந்தது சுயநலமான விஷயம். உங்கள் தலைவர்கள் பூரா சுயநலவாதிகள். அதனால தான் நீங்கள் தோத்தீங்க. தோல்விக்கு காரணத்தை இந்த மாதிரி சொல்லி தப்பிக்காதீங்க. தமிழிசை சவுந்தரராஜன் ஆராயுங்கள். சுயநலமான ஒரு இது வைக்காதீங்க. நீங்கள் மட்டும் ஸ்டாலின்கிட்ட போய் எதுக்கு ஜாலியாக அடிக்கிறீங்க? கவர்னராக இருந்துக்கிட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு போய் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்த ஆளாச்சா? நீங்கள் புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணீங்களா? ஒரு கவர்னர் முதல்வர் வீட்டுக்கு போகலாமா? ஆனால் உங்களுக்கு தேவை என்ன? உங்கள் மருத்துவத்துறையில் உங்கள் கணவர் இருக்கார், அங்கே நிறைய உங்களுக்கு பரிந்து இது வேணும், ரெக்கமெண்டேஷன் வேணும், நிறைய விஷயங்கள் நடக்கணும். எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஸ்டாலின் வீட்டில் போய் பார்த்தீங்க. இன்றைக்கி ஸ்டாலினையும் இவங்களை துர்கா ஸ்டாலினையும் பார்த்தா குனிஞ்சு கும்பிட்டீங்க. ஆக அந்த அளவுக்கு சுயநலம். உங்கள் வானதி சீனிவாசன் எடுத்துக்கோங்க, உங்கள் இவர் நெய்னார் நாகேந்திரன் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் மேலே அண்ணாமலை அவங்க பண்ண கூத்தெல்லாம் சுயநலமான ஒரு விஷயம். அதனால் தான் நீங்கள் தோற்றீர்கள் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் தமிழிசை அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஏற்கனவே நாட்டு வைக்கல் சொன்னபடி, நாட்டு வைக்கல் அரசு பாரதி சொன்னதான் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி இந்த அவர் அடியாள் அனிதா கிருஷ்ணன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, லாட்டரி கும்பல், மார்ட்டின் கும்பல் ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே சொல்லிட்டோம்ப்பா, உங்கள் மார்ட்டின் கும்பல் ஆட்சி நடத்தினது 2006 2011 வரை இவர் தான், உங்கள் கருணாநிதி தான். அவர் தான் மார்ட்டினை கூட வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி மார்ட்டின் கும்பல் ஆட்சி நடத்துதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? கேட்டால் என்ன சொல்கிறாரு? ஒரிஜினல் தான் முதலமைச்சர் போல் நடந்து கொள்கிறார் அப்படின்னு இவர் சொல்கிறார். மந்திரிகளின் பட்டியல் போட்டிருக்காங்க. மந்திரிகளின் ரேங்க்கு
ஒவ்வொருத்தருக்கும் எந்த எந்த இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஆதவன் 5ஆம் இடத்துக்கெல்லாம் தாண்டி போயிட்டார். ஆதவர்ஜுன் தான் ஆட்சியை நடத்துகிறாருன்னா விஜய்க்கு அடுத்து ஆதவர்ஜுனாவை தான் கொடுத்துருக்கணும். விஜய் வந்து புஷி ஆனந்தை கொடுத்துட்டு, நிர்மல்குமாரை கொடுத்துட்டு, அடுத்த மந்திரியில் கொடுத்துட்டு பின்னால் தள்ளிட்டார். அதனால் இங்கே தப்பு நடந்தால் அவங்க தண்டிக்கிறாங்க. உங்கள் இதில் அப்படி இல்லையே. செந்தில் பாலாஜி தான் முதலமைச்சர் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தார். தலைவர்கிட்ட பேசிக்கிறேன்னு எத்தனை பேரை கைது பண்ண சொன்னார். இப்போ அவர் ஜெயிலுக்கு போக போகிறாருல்ல, விட்டுருவோமா அவங்கள? எங்கே போனாலும் விட மாட்டோம். அது மாதிரி எங்களெல்லாம் ஜெயிலில் தள்ளினீங்கல்ல. அப்போ இவங்க போலீஸ்காரங்க கேட்டதுக்கு அது சிஎம்கிட்ட நான் பேசிக்கிறேன். நம்ம சிஎம் உங்கள் வீட்டு கில்லு கீழே மாதிரி உங்கள் வீட்டை வேலைக்காரர் மாதிரி வச்சுக்கிட்டு இல்லை சார், ஸ்டாலினை வச்சுக்கிட்டு இல்லை, உங்கள் செந்தில் பாலாஜி பண்ணார். அப்போ மார்ட்டின் கும்பலை ஆட்சியை நடத்துகிற மாதிரி உங்கள் இதில் செந்தில் பாலாஜியை நடத்திக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு ஒரு உதயநிதி ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தார். சபரீசன் ஆட்சியை நடந்துக்கிட்டு இருந்தார். உங்கள் துர்கா ஸ்டாலின் கிச்சன் கேபினெட்டை வச்சு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. என்றைக்குமே உங்கள் கருணாநிதி இருக்கும்போது என்னாச்சு? அவரை ஆட்சியை நடத்தினார். ஸ்டாலின் சொல்கிற ரெக்கமெண்டேஷனு, அழகிரி சொல்கிற ரெக்கமெண்டேஷனு, கனிமொழி சொல்கிற ரெக்கமெண்டேஷன், இதெல்லாம் போடக்கூடிய கிளார்க் வேலை தானே பார்த்துக்கிட்டு இருந்தார் உங்கள் கருணாநிதி. அதனால் ஆட்சியில் வந்து மார்ட்டின் கும்பல் ஆட்சி நடத்துறதுங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. காரணம் உங்கள் ஸ்டாலினே பொம்மை முதல்வர் அப்படின்னு தான் பேர் வாங்கினார். கோமாளி முதல்வர்னு பேர் வாங்கினார். எதையுமே அவர் சுயநலமாக செய்ததில்லை. ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதை கேட்குறதுக்கே தகுதி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கூட்டமாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சியில் தான் வந்தது. இவருக்கு இப்போ இது போட்டான், லெட்டர் எழுதிட்டான் மறுபடியும் அந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு. குளத்தூர் மக்களை கண்டுபிடித்துட்டார். சிங்கப்பூர் மாதிரி வச்சுருந்தாராம் ஸ்டாலின் இதை குளத்தூரை. அவருக்கு இது பண்ணிட்டாங்கன்னு திட்டுனீங்கல்ல, கதவை தட்டிட்டான், லெட்டர் எழுதிட்டான், ஈடு என்ன எழுதிட்டான், அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து விசாரிக்கணும்ப்பான்ட்டான். பண மோசடி நிறையா பண்ணியிருக்காரு. இந்த மோசடி அதை வந்து இதில் எங்கள் ஈடிக்கு வந்து நாங்கள் அதை விசாரிக்கணும், நிறைய ஆதாரங்கள் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அரசாங்கத்துக்கு இது கேட்டாங்க. போட்டுருவாங்க. விஜய் அரசாங்கம் உடனே தாராளமாக விசாரிச்சுக்காம்பாங்க. ஏற்கனவே நேரு மேலே எனி டைம் எஃப்ஐஆர் ரெடியாக இருக்குது. நேரு கைதாவார். அடுத்தது செந்தில் பாலாஜி, அவருக்கு நிறையா காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ 3வதாக இவரை கேட்டாங்க, இவர் அனிதா ராதாகிருஷ்ணனை. அவர் ஈடியில் உள்ளே போகிறாரு. இதுக்கு மேலே எங்களுக்கு வந்த செய்தி, லஞ்ச ஒழிப்புத்துறையிலே எல்லாத்தையும் எடுக்க சொல்லியிருக்காங்க. எவன் டிபார்ட்மெண்ட்டில் மந்திரி கொள்ளையடிச்சான்னா எல்லா மந்திரிகளும் மாட்டுறாங்க, பிடிஆர் உள்பட எல்லா மந்திரிகளும் மாட்டுறாங்க. எத்தனை பேர் மேலே அத்தனை ஒட்டுமொத்த மந்திரிங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டு இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் தண்டனை வாங்கி உள்ளே தள்ள போகிறாங்க. அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை திமுக அமைச்சர்கள் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். முன்னாள் அமைச்சர்களுக்கு இடுப்பில் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு தயாராக இருங்கள். எந்த நேரமும் காவல்துறை காலையில் 5:30 மணிக்கு உங்கள் கதவை தட்டலாம். எல்லாம் ரெடியாக இருங்க. அதனால் ஜெயிலுக்கு போய் எல்லாம் ரெடியாக இருங்க. சொத்துக்களையும் வந்து எல்லாத்தையும் பறிமுதல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை திமுக அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் தப்பவே முடியாது, கன்விக்ஷன் உறுதி அப்படிங்கிறத அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் நாம் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.